வணக்கம். திரையரங்கம் பிராவின்கூடு ஷாப்பு. பிராவின்கூடு ஷாப்புன்றது ஒரு கள்ளுக்கடையினுடைய பேர். அந்த கள்ளுக்கடைக்கு இப்படி ஒரு பேரை வச்சுருக்காங்க. இந்த கள்ளுக்கடையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் கிரைம் சப்ஜெக்ட். ஒரு கள்ளுக்கடைக்கு இப்படி ஒரு பேரை வச்சு அது படத்தினுடைய பேரா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. மலையாளத்தில் தான் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்கல்ல. ஒரு கள்ளுக்கடைக்கு பேரை வச்சு அதையே படத்தினுடைய பேரை வச்சுருக்காங்க. யோசித்து பாருங்கள், பிராவின்கூடு ஷாப்புன்னு சொல்லி. அது அந்த கள்ளுக்கடையில் என்ன நடக்கிறது, ஒரு இரவு நேரம் படத்தினுடைய ஆரம்ப காட்சியை டைட்டில் போடுறாங்களே, அப்போவே ஒரு தூக்கில் ஒருத்தர் தொங்கிக்கிட்டு இருக்காரு. 2 கால்கள் தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்த தூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்கவர் யார் அப்படின்னா, அந்த கள்ளுக்கடையினுடைய உரிமையாளர், கள்ளுக்கடை ஓனர் பாபு அப்படின்ற அந்த கதாபாத்திரம். அவர் தான் தூக்கில் தொங்கிட்டார். அவர் தூக்கில் தொங்கும்போது அந்த கள்ளுக்கடையில் 11 பேர் கல் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கல் குடிச்சிக்கிட்டு சீட்டு விளையாண்டுக்கிட்டு இப்படி 11 பேர் இருக்காங்க. ரெகுலர் கஸ்டமர்கள், அவருக்கு நல்ல பழக்கமானவங்க தான், டெய்லி அங்கே வர்றவங்க தான். டெய்லி அங்கே ராத்திரியும் பகலும் அங்கே உட்காந்துக்கிட்டு கல் குடிக்கிறது, சீட்டு விளையாடுறது, கல் கொடுக்குறது, கல் குடிக்கிறது, சீட்டு விளையாடுறது, இதுதான் அவங்களுடைய வேலை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு 11 பேர். இப்போ இந்த அவர் தூக்கில் தொங்கிட்டார் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர இவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தவர் அப்படியே ஒரு இடத்துல இருந்து தனியாக போய் அவர் ரூமில் உட்காந்து கல் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் தூக்கில் தொங்குறாரு அப்படின்னா யோசித்து பாருங்கள். அப்போ இது ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஃபஸ்ட்டு சீனே படத்தினுடைய ஓப்பனிங்கே இப்படி தான். அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது, உடனே அவருடைய பாடியை கீழே இறக்குவாங்கள்ல, கீழே இறக்கி போட்டு அப்படியே அவர் மூச்சு இருக்குதான்னு பார்த்தா மூச்சில் அவர் இறந்து போயாச்சுன்னு. உடனே இப்போ என்ன காவல்துறைக்கு இவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்களே, உடனே காவல்துறையிலேருந்து வர்றாங்க. வந்த பிறகு காவல்துறையில் புலன் விசாரணை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் பேசில் ஜோசப், அவர் தான் இன்ஸ்பெக்டர். அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு வர்றாரு. சந்தோஷ்ன்றது அவருடைய கதாபாத்திரத்தினுடைய பேர். சந்தோஷ் இந்த சம்பவம், அதாவது தூக்கில் தொங்கியாச்சு அப்படின்னா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, அவர் ஏன் தூக்கில் தொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடியே அவர் இளைஞராக இருந்தாலும் சந்தோஷ் நிறைய கிரைம் விஷயங்களை எல்லாம் புலனாய்வு செய்தவர் தான். செஞ்சு அதிலெல்லாம் உண்மைகளை கண்டுபிடிச்ச அந்த அனுபவங்களை கொண்ட இளைஞர் தான். ஏன்னா அது அவரே சொல்கிறாரு, நான் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயத்தை இது மாதிரி கண்டுபிடிச்சி ஏகப்பட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரு. அப்படி இருக்கக்கூடிய அவருடைய இது என்னென்னா, அவங்க அப்பா இதே மாதிரி ஃபுல்லாக தண்ணி அடிக்கிற ஒரு ஆள். மது அருந்தி அவங்க அப்பா இறந்தாச்சு. இறந்து போன பிறகு அவங்க அம்மாவும் இறந்தாச்சு. அம்மா அப்பா 2 பேரும் இல்லை. அதனால் அவங்க அப்பா ஃபுல்லாக குடிகாரனாக இருந்து அப்படி இறந்து அப்படி இப்படின்றதுனால இந்த மது கூடத்திற்குள் நுழைவது, இல்லாட்டி அந்த மது வாடைன்னு ஒன்று இருக்குல்ல, அது இருந்தாலே அவருக்கு வாந்தி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல டைலாகில் பேசும்போது சொல்கிறாப்புல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இங்கே வந்த பிறகு இப்போ பார்த்த உடனே அவர் சில சின்ன விஷயங்கள்லாம், எனக்கு முன்னாடியெல்லாம் பல புலனாய்வு செஞ்சவர் தானே, பல விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சவர் தானே, பல கொலைகளை இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சவர் தானே. அந்த அனுபவங்கள் இருக்குல்ல, பார்த்த உடனே சொல்கிறாரு, இதில் தூக்கில் தொங்கப்பட்ட மனிதர் அல்ல, இது கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த கொலையை செய்தது யார் அப்படின்றதான் விஷயம். அது பிறகு என்ன, 11 பேர் இங்கே இருக்காங்கல்ல ஏற்கனவே. அந்த இது நடந்து அவர் தூக்கில் தொங்கிட்டு இருக்கும்போது 11 பேர் அங்கே சீட்டு விளையாண்டுட்டு கல் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்களே, அந்த 11 பேரையும் காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் ஒவ்வொருத்தரையாக விசாரிக்கிறாங்க. விசாரித்து அவர் ஏன் இறந்தார், அது என்ன காரணம், வேறு யாராவது விரோதிகள் இருக்காங்களா, இல்லாட்டி அப்படின்னு சொல்லி இவங்க மேலே கூட சந்தேகம் இருக்கலாம்ல. அப்படி விசாரிக்கக்கூடிய பல கதாபாத்திரங்கள். அதில் சுனில்னு ஒரு கதாபாத்திரம், செம்பன் வினோத் ஜோஸ், அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கு பிறகு கண்ணன்றது அந்த கிட்டத்தட்ட அங்கே ஒரு வாட்ச்மேனாக இருக்கிறவர். அவர் ஒரு கால் ஊனம், அப்படி கொஞ்சம் விந்தி நடந்து அப்படின்ற அது சௌபீன் சாஹிர், மஞ்சுமல் பாய்ஸில் நடித்தார்ல, அவர் தான் சௌபீன் சாஹிர். அவரை கூப்பிட்டு விசாரித்து அப்படிங்கிற பிறகு சௌபீன் சாஹிருடைய மனைவி மிரிண்டா அப்படின்றது அந்த பெண்ணுடைய பேர், சாந்தினி ஸ்ரீதரன், அருமையாக நடிச்சிருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு விசாரித்து, இதை மாதிரி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு எவ்வளவு கோபமாகவும் எவ்வளவு வன்முறையை பயன்படுத்தி விசாரித்து, முரட்டுத்தனமாக காவல் நிலையத்தில் போய் விசாரிச்சு என்ன சும்மா சாதாரண விசாரிச்சிருவாங்களா? அப்படி இப்படி சொன்னால் கூட உடனே நம்பிடுவாங்களா? நம்ப மாட்டாங்கல்ல. அதுக்கு பிறகு இவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி அப்படின்றது ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா. அதனால் எல்லா விஷயத்தையும் சந்தேக கண்ணுடன் எப்படி
பார்த்து ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சுக்கிட்டு அப்படின்னு இருக்கக்கூடிய பேசில் ஜோசப் வந்து ஒவ்வொருத்தரையாக விசாரிக்கிறார். வந்து யார் இது கொலையாக இருந்தால் யார் அந்த கொலையை செய்திருப்பார்கள், கொலை செய்ததுக்கு காரணம் என்ன, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோட்டிவேஷன் என்ன. முதல்ல வந்து இது வந்து அவருடைய அசம்ஷன் தான் இது கொலைன்னு சொல்லி. முதல்ல அது கொலையான்றது ஒன்று இருக்குல்ல, உண்மையாகவே தூக்கில் தான் தொங்குனாரா அந்த ஆள் பாபு, அந்த சிவஜித் அப்படின்ற அந்த கதாபாத்திரம். அந்த சிவாஜித்ன்றது நடிகருடைய பேர், பாபுன்றது கதாபாத்திரத்தினுடைய பேர். அந்த பாபு கதாபாத்திரம் தூக்கில் தொங்கியது தான் தற்கொலை செய்து கொண்டதா அல்லது கொலை செய்யப்பட்டாரா, அது கொலை செய்தது என்றால் யார், எதற்காக செய்ய வேண்டும் அப்படின்றத ஒவ்வொருத்தரையாக விசாரித்து படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் அதை எப்படி கண்டுபிடிக்கிறார்கள், கண்டுபிடிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் படத்தினுடைய அவுட்லைன். முழுக்க ஒரு கொலையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம். உங்களுக்கே நல்லா தெரியும் பேசில் ஜோசப் வந்து எந்த அளவுக்கு இயல்பாக நடிப்பார் அப்படின்றது இல்லையா. இப்போ காவல்துறையில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் அப்படின்னாலே ரஃப் அண்ட் டஃபாக அப்படியே நெஞ்செல்லாம் நிமித்தி வெறப்பா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் சிரிச்ச முகத்தோட ரொம்ப ப்ளேஃபுல்லாக ஒரு தனக்குன்னு ஒரு தனித்துவ பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று வச்சுருப்பார். அதே வகை டைப்பான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பேசில் ஜோசப் படம் முழுக்க இயல்பாக சிறிது கூட அலட்டி கொள்ளாமல், மிகை நடிப்பே இல்லாமல் வெரி கேஷுவல் பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி தான் செம்பன் வினோத் ஜோஸ், மிக அருமையான நடிகர். அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு ஆழமாக தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அருமையான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். சௌபின் சாகிரும் எப்படிப்பட்ட நடிகர்னு நமக்கு தெரியும். அதாவது கேரளத்தில் வந்து எப்படிப்பட்ட அருமையான நடிகர்கள்லாம் இப்போ திரைப்படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது உண்மையிலே தனிப்பட்ட முறையில் அப்படி யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. அதேமாதிரி அந்த சாந்தினி ஸ்ரீதரன் அவங்க வந்து அந்த மெரிண்டா கதாபாத்திரத்திற்கு என்ன கணக்கச்சிதமாக புரிந்து இருக்கக்கூடிய நடிகையாக இருக்கிறார் அப்படின்னு யோசிச்சு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரியான ஒரு மிகச்சிறந்த நடிகை அந்தம்மா. என்ன சொல்ல போனால் அவங்களெல்லாம் தமிழ் படங்களில் கூட நம்ம பயன்படுத்தலாம். அந்த அளவிற்கு அருமையான திறமையை கொண்ட நடிகையாக அவர் இருக்கிறார். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் ஷைஜு காலித், பிரபல ஒளிப்பதிவாளர். நிறைய திரைப்படங்களில் வந்து ஒளிப்பதிவு செய்துக்கிட்டு இருக்கக்கூடியவர். ஒரு கிரைம் சப்ஜெக்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஒளிப்பதிவாளருடைய பங்கு இருக்கணும் அப்படின்றது நமக்கே நல்லா தெரியும். அதை அருமையாக புரிந்து கொண்டு ஷைஜு காலித் மிகச்சிறந்த ஒளிப்பதிவு திறமையை இந்த படத்தின் அனைத்து காட்சிகளிலும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஷாஃபிக் முகமது அலி அவர் தான் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர். எடிட்டிங் வந்து எந்த அளவுக்கு ஒரு கிரைம் சப்ஜெக்ட்டுக்கு மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றது இல்லையா, அதை செவ்வனே புரிந்து கொண்டு தன்னுடைய அருமையான படத்தொகுப்பு ஆற்றலை இந்த படத்தில் இவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு பிறகு இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் விஷ்ணு விஜய். அவர் நிறைய திரைப்படங்களில் இப்போ இசையமைச்சிருக்கக்கூடிய இளம் இசையமைப்பாளர். பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர இந்த கதை ஓட்டத்திற்கு எந்த அளவிற்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றத காட்சிக்கு தகுந்தாற்போல இசையமைத்து நம்மை பாராட்ட வைக்கிறார். இந்த படத்தினுடைய இயக்குனரான ஸ்ரீராஜ் சீனிவாசன் அவர் தான் இந்த படத்திற்கு கதையையும் எழுதியவர். கதை அவருடைய ஸ்டோரி தான். அந்த கதைக்கு அருமையாக திரைக்கதை அமைத்து மிக சிறப்பாக இந்த படத்தை அவர் இயக்கியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அந்த படம் அவருடைய ஃபஸ்ட்டு ஃபில்மு. முதல் படம் மாதிரியே இது தெரியலைங்க. அப்படியே படத்தில் போய் உட்காந்தோம் அப்படின்னா பிகினிலேருந்து கிளைமேக்ஸ் வர நமக்கே இது என்ன தற்கொலை தானா, இல்லைன்னா கொலையா, கொலைன்னா அந்த ஆளை எதுக்கு கொலை செய்யணும், யார் செஞ்சது, 11 பேருமே அவருக்கு நல்ல பழக்கமானவங்க தானே, அப்புறம் எதுக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா. அதை வந்து கிட்டத்தட்ட படம் பார்க்குறவங்க வந்து யூகித்து அப்படின்றக்குல நம்மளால் யூகிக்கவே முடியலை. படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். நம்ம என்ன எதிர்பார்த்து அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தா கூட நம்ம எதிர்பார்த்தது மாதிரி அப்படி ஒன்றும் இருக்காது. இதையெல்லாம் தாண்டி அந்த அந்த கொலையை செய்தது யார், கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை மிக அருமையாக அந்த மர்மம் முடிச்சுன்றக்குல அதை அவிழ்த்திருக்கிறார்கள். நேர்த்தியான ஸ்க்ரீன் பிளே. அதனால் படம் வந்து பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர நாற்காலியின் நுனியில் அமர்ந்து அப்படின்றக்குல அந்த பேட்டர்னில் அமர்ந்து பார்க்குறது மாதிரி தான் இந்த படத்தினுடைய திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பிரபல திரைப்பட இயக்குனரான அன்வர் ரஷீத். அவர் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அன்வர் ரஷீத் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது அவருடைய பட நிறுவனத்தினுடைய பேர். அந்த நிறுவனத்தின் சார்பாக இந்த படத்தை அன்வர் ரஷீத் தயாரித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட கதை கரு கொண்ட திரைப்படத்தை தயாரித்ததற்காக அன்வர் ரஷீத்தை நான் பாராட்டுகிறேன். அதே மாதிரி இந்த படத்தினுடைய இயக்குனர் முதல் படம் என்று தெரியாத அளவிற்கு இந்த படத்தை மிகவும் சிறப்பாக
இயக்கி இருக்கக்கூடிய ஸ்ரீராஜ் சீனிவாசனை முழு மனதுடன் நான் பாராட்டுகிறேன்.